Hi friends, welcome to Tejukuganvlogs. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான இட்லி தோசைக்கு தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசுனா Subscribe பண்ணிட்டு பாருங்க. கொஞ்சம் தக்காளி பழம் நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க தக்காளி எடுத்துக்கங்க. பெரிய பெரிய சைஸாவே கட் பண்ணிக்கங்க. ஏன்னா குக்கர்ல விசில் விட்டு எடுக்கிறதுனால பண்ணிக்கலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய் தண்ணி ஊத்திக்கலாம். தேவையான அளவு கம்மியாவே ஊத்திக்கங்க. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் விட்டு எடுத்தாச்சு. ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து தாளித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு வெங்காயம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் கிட்டத்தட்ட நிறைய வெங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வெங்காயம் கொத்தமல்லி தழைங்க தான் டேஸ்ட்டே கொடுக்கும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாதனால பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சிட்ட பேஸ்ட் எடுத்து உள்ளே கொட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி இதை செய்வீங்க. ஒரே மாதிரி தக்காளி கடையிறது வணக்கிறது இந்த மாதிரி செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். தேவைப்பட்ட உப்பு சேர்த்திக்கங்க. அந்த மீதி இருக்கிற தண்ணி இதுக்குள்ளேயே தண்ணியாட்ட வச்சா தான் குழம்பு நல்லாயிருக்கும். இதுக்குள்ளேயே அந்த தண்ணி மீதி அந்த தண்ணி இதுக்குள்ளேயே ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.